ரூபமாக, பேரனந்த பெருமகா ரூபனாக, சத்திய நாராயண ஆற்றலாக, சபை நாராய ஆற்றலாக, பிரபஞ்ச நாராயண ஆற்றலாக வந்தமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்ச நூல் வழியாக அருப்பெரும் தவமாய் சிவப்பெரும் தவமாய் சிவமகா வாழை சித்தனுக்கு, அகத்தியனுக்கு, பிரபஞ்சத்திற்கு ஆதி நாராயண பெருமாள் வழங்கிய அற்புதமான வரங்களை பிரபஞ்சத்திற்கு, அகத்தியத்திற்கு சமர்ப்பித்து, அகத்தியன் மூலமாக பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பித்து, ஆதி நாராயண திருவடிகளே போற்றி 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 என பெருமகா திருவடியை அற்புத மலர் நிலைகளாலும் துளசி தலைகளாலும் அற்புதமான திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அகத்தியத்தை வணங்கி ஆதி நாராயண பெருமான் திருவடியை போற்றி மகிழ்ந்து அகத்திய பேராற்றலை, ஜெகத்திய பேராற்றலை, ஜெக மகா ஞான குருவாற்றலை வருக வருக என, வருக வருக என, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, பேரனந்த ரூபாய வருக, பெருமிதமான பெருமகா சித்த பெரும்படை தலைவனே, ஞான பெரும்படைகளின் தலைவனே, ஞான கூட்டத்தை ஒன்றாய் வைத்து உயர்வாய் வைத்து உயர் பிரபஞ்சத்தை வழி நடத்துகின்ற அகத்தியமே, ஜெகத்தியமே, ஜெகப்பிரபஞ்சமே, அகப்பிரபஞ்சமே, சித்த மகா சிவம் மகா ஞான பிரபஞ்சமே வருக வருக என, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, ஜெகம் போற்றும் மாமுனியே வருக, அகம் அதிலே தீயாய் நிற்கின்ற அகத்தியே ஜெகத்தியே வருக வருக என மாற்று நிலைகளையெல்லாம் பொசுக்கி வேறிருக்கின்ற அகத்தீசாய நமோ நமக, அகத்தீசாய நமோ நமக, ஓம் அகத்தீசாய நமோ நமக, பொதிகை ராஜனே, பொதிகை செல்வனே, பொதிகை வேந்தே, பொதிகை தென்றலே வருக 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 என குளிர் நிலை கொண்ட மாந்தனுக்குள் குடி கொண்டு உயர்நிலை கொள்பவனே வருக, குடி அமர்ந்தவனே வருக வருக, குடி அமர்த்துபவனே வருக வருக வருக, அகத்தியமே, ஜெகத்தியமே, ஜெகமகா சிவமகா சித்தமகா ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அற்புத நாமத்தின் வழியாக அகத்தியனை அகிழ்த்து மகிழ்வோம். ஓம் அகத்தீசாய நமக, சிவாய நமக, சரவண பவாய. அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. உயர் ஞானியே போற்றி, உன்னத சித்தனே போற்றி, சிவசபை தந்தவனே, கொண்டவனே, அமர்ந்தவனே போற்றி 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 என அகத்தியத்தை போற்றி ஜெகத்தியத்தை போற்றி அழை. அகதீசாய நமக, அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமோ நமக. பொதிகை ராஜனே வருக, பொதிகை தென்றலே வருக, பொதிகையாய் அமர்ந்தவனே வருக, ஞான பெருமகா கூட்டத்தின் தலைவனே, ஞான மகா சித்தனே, சிவமே, அகத்தியமே, ஜெகப்பிரபஞ்சமே வருக வருக. ஓம் அகதீசாய நமக. எழில் கொஞ்சம் இறை மகா அழகிய ரூபங்கள், வெண்புகை வெண்பனி புகை முகடுகளின் நடுவே உயர் சிவமகா ஆற்றலாய் அமர்ந்து நிற்கும் அற்புத சுட்சமதாரியாய் உயர் தடமாக அமர்ந்த தடம்தனை உயர்த்தும் ஆற்றல் பெற்ற மகா பெருநிலையாய்
மகா பெரும் நிலைகளை பெரும் பேறு பெற்ற நிலையாய், மகா பெரும் நிலைகளை எல்லாம் பெரும் பேறு பெற்ற நிலையாய் கொண்ட தவத்திற்குள் யாம் கூறிய அத்துணை நிலையதனையும் அடைத்து அமர வைத்து தவம் கண்ட சிவமகா வாழை சித்தனே உடன் அமர்தவம் காணும் அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீசாய நமக. பரமன் நிலை கொண்டு அவன் ஆளும் நிலைக்குரிய ஆற்றலாய், காக்கும் நிலைக்குரிய ஆற்றலாய், அவன் சொல் கேட்டு உலகெங்கும் பல்லுயிர்களின் ஓர் உயிர் உருவாய் விளங்கும் பரந்தாமனது ஆசி நிலைகள் கண்டு அகத்தியன் அவன் திருவடி தொட்டு வணங்கி வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. அவன் நாள் என்று அகத்தியன் இவ்விழாதனை இந்நாள்தனை கண்டோம். அவனால் அது உன் நாள் என்பதை அகத்தியன் செவிமடுக்க கேட்டு மகிழ்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உள்ளூர உயர்வாய் அமர்ந்து தவம் காணும் அகத்தியன் வந்தமர் நிலை கொண்டு உரையாடுகையில் தவம் நின்ற அகத்தியன் வேறு, ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து உனக்கு ஆசி வழங்கும் அகத்தியன் வேறு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் ஒரு நிலை தவம் அருகையில் அதே நிலை தவம் அமர்ந்த ஆற்றலிலிருந்து எழுந்தாசி வழங்குகின்ற அற்புத சூட்சம சபையாக விளங்கும் பிரபஞ்ச மகா சபையில்தான் இதுபோன்ற சூட்சம நூலின் ஆசிகளை அவ்வாற்றல் பகிர முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னாள் என்றவன் உரைத்தான். இது உன்னாள், உன்னாள் இது உன்னாளாய் மாற்றம் பெற்றதென்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. ஏகதசி பெருநாள் கண்டவன் அந்நாள் கொண்டவன் அவன், அந்நாள் கொண்டவன் இந்நாள் உரைத்த நிலை கண்டு யாம் எமது அருளாற்றல் கொண்ட பணி நிறைவை கண்டனால் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. தென்பொதிகை தலமதின் அடிவாரத்தில் அமர்தவம் கண்ட எம்மை ஏற்றமிகு நிலை தவம் கொண்டு லோகங்கள் முழுவதும் உற்று நோக்கியவனுக்கு இடையே வந்தமர்ந்தவன் என் இடைக்குள் வந்தமர்ந்த சித்தனே உன் அடைக்குள் உன் அக அடைக்குள் அடைப்பட்டவன் நல்லாசி. ஓம் அகதீசாய நமக. இறைவனை வணங்குவார்கள், வாழ்த்துவார்கள். இறைவனை வசியம் கொண்டு இழுத்து வந்து அமர வைத்து அவனுக்கு ஒரு அகமமைத்து அவனுக்குள் அமர்ந்து தவம் காணும் ஒரு மானிடனை அகத்தியன் இங்குதான் கண்டோம் என்று வாழ்த்துகிறோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அமர்ந்த எம்மை தவம் நிறைவடைந்தவுடன் தென்பொதிகை நோக்கி செல்வோம் அல்லது திரு கைலாயம் நோக்கி செல்வோம் என்று புறப்பட்ட எம்மை புறப்பட்ட அந்நிலையில் கூறிவிட்டு செல்வோம் என்று திரும்பினேன். சிவத்திற்கும் மேலான ஆற்றல் கொண்ட தவம் இருக்கின்ற உம்மை எழுப்ப மனமில்லாத உன் சிவதவத்திற்கு காவல் இருந்தோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அச்சிவதவத்திற்கு காவல் இருந்தவன் அச்சிவதவத்திற்குள் சிவமகா பெருநிலையை உற்று நோக்கி சென்று யாமும் தவம் இருந்தோம். ஒன்றாய் தவமிருந்த எமக்குள் தவமிருந்த கணங்களினுடைய ஒட்டுமொத்த பேராற்றல் எல்லாம் ஒன்றாகி சிவமகா வாழை சித்தனாக உருப்பெடுத்து எமையும் உள்வைத்து அமர்ந்தவனே உனக்கு நல்லாசி வழங்கு. ஓம் அகதீசாய நமக. இதுதான் சிவமகா சித்த நிலையின் சூட்சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தனியொருவனாய் சித்தனுக்கு உரைத்த ஓர் நாள் நின்ற சூட்சமத்தை அகத்தியன் உடைத்தெறிந்திருக்கின்றோம் இன்றைய ஏகாதசி பெருநன்னாளில் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. தவம் கண்டான் தவம் கண்டு கொண்டே இருந்தான். எப்பொழுது இருந்தான்? இவன் இயல்பில் பூவுலகில் வலம் வந்து கொண்டிருக்கின்றான். 11,000 யுகதவம் எங்கிருந்து கண்டான்? அதுதான் சூட்சம தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் அவனவன் குருவின் சொல்கேட்டு வளம் வருகையில் நடமிட்டாலும் தவம், அயர்ந்துறங்கினாலும் தவம், உணவுண்டாலும் தவம், நீராடினாலும் தவம், நீர் ஆடா விட்டாலும் தவம் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை கொண்ட அற்புத சூட்சமத்தை உடைத்தெறிவதற்குரிய அனுமதிதனை பரந்தாமன் வழங்கினான். வழங்கிய அனுமதிதனை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று உனை கூறிவிட்டு சபையினுடைய சரணாகதி தத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றி சென்ற அவன் திருவடி வணங்குகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு இறைவனும் ஒவ்வொரு இறையாற்றலும் ஒன்றுக்கொன்று சளைத்தது அல்ல.
அவ் அனைத்தும் ஓரிடத்திலிருந்து புறப்பட்ட அற்புதமான நிலை பணி செய்ய புறப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒன்றுக்கொன்று போட்டி பொறாமைகள் அல்ல. அதுபோல் வாழும் குருவினுடைய அடிநிலை தொட்டு வலம் வரும் சீடர்கள் ஒவ்வொருவரை விட தலைத்தவர்கள் அல்ல என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் அவரவர்கள் பணிதனை அவரவர்கள் ஆற்றி செல்கின்ற பொழுது அவர்களுக்குரிய சிவதவத்தின் ஆற்றல், சிவமகா வாழை சித்தனின் ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கப் பெறும் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை கொண்ட ஆற்றலை பெறுவதற்குரிய ஆசியை உன்னிலிருந்து யாம் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவனும் பெறுவான், பெரும் பேறு பெற்ற பேரு நிலைகளை பெறுவான் சபையில் சீடர்கள் ஒவ்வொருவரும் அகத்தியன் கூறுகின்றோம். ஏனெனில் அகத்தியத்தை இறுகப் பற்றி அகத்தியனோடு ஒன்றாக அலைந்து அகத்தியத்தோடு ஒன்றாக கலந்து வளம் வந்த ஒரு சீடனை இவன் முகப்பு உரையில் துவங்கினான். சோதனைகள் ஏற்படுத்தி வேதனைகள் கிடைத்த பொழுதும் அற்புதமாய் அத்துணையும் உள் கிரீடமாக இருந்த பொழுதும் அதனையும் மலர் கிரீடமாக ஏற்றுக்கொண்டு வளம் வந்த சித்தனுக்குள் இருக்கும் சரணாகதி தத்துவத்தால் தான் அகத்தியன் அமர்ந்து உரையாடுகின்றோம். மானிட நிலையில் மானிடர் சபையில் என்று கூறுகின்றோம். யாம் ஓம் அகதீசாய நமக. ஒரு மானிடர்களாக வளம் வந்து அமர்ந்து சபைக்குள் அமர்கின்ற பொழுது அவர்கள் தவநிலைக்குள் செல்கின்ற பொழுது மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு உயர் சித்த சிவஞான நிலைக்கும் மேலான ஆற்றலை பெறுகின்றார்கள் என்பதற்கு எம் சிவகூரை தலம் ஒரு சான்று என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற ஆற்றலை நிலை கொள்ளா பூவுலகில் நிலையில்லா மானிட வாழ்விற்குள் அதனை உள்நுழைத்து அற்புதமாய் ஆற்றல் கொண்டு இகபர சுகந்தனை வழங்கும் சிவகுருவை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்ட சீடர்களே உண்மையில் யாவரும் எம் சீடர்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைவன் மட்டும்தான் இதுபோல் உரையாட முடியும், மானிடர்களால் உரையாட இயலாது என்கின்ற சூட்சம தத்துவத்தை உணர்ந்தவன் தான் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சலன சஞ்சல சந்தேக நிலைகளின்றி ஒரு எண்ணுனை அளவு கூட இவனுக்குள் இருக்கும் ஆற்றல் கண்டு அற்புதமாக வளம் வருகின்ற நிலை இருக்கின்றது. அவ் எள்ளுணி அளவு கூட சந்தேகம் இல்லா நிலையில் வளம் வருகின்ற பொழுது அகத்தியன் கூறுகின்றோம், எள்நுனி அளவு கூட பிரபஞ்சம் உங்களிடம் மாற்று நிலை செலுத்தாதென்று சூட்சமமாய் அறிவிக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சூட்சமத்திற்குள் அதியாதி சூட்சம நிலை கொண்ட தவம் கண்ட சித்தனுக்குள் அமர்ந்திருப்போர்கள் யாவரும் உயராசி பெறுகின்றார்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் குருவிடம் இருந்தென்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு குருவும் இறை குருவாக இறை வாழும் குருவாக மாறி நிற்க வேண்டும் என்பதுதான் அகத்தினுடைய அவா என்று யாம் பல்லவதேய சச்சங்க பெருவிழாவில் உரைத்தோம். வாழும் குருவிற்கும் வாழும் இறை குருவிற்கும் உள்ள வேறுபாட்டினை உரைத்து காட்டினோம் அச்சங்க சபையில். ஓம் அகதீசாய நமக. வாழும் குரு எனில் எவ்வாறு இருக்க வேண்டும், வாழும் இறை குரு எனில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற நிலை. வாழும் குரு என்பவன் கற்றுக் கொடுப்பான், வாழு இறை குரு என்பவன் தன்னை கொடுப்பான் என்ற அகத்தியன் கூறு. ஓம் அகதீசாய நமக. தன்னையே தாரை வார்க்கின்ற அர்ப்பணிப்பு சரணாகதி தத்துவம் அவனை நோக்கி வருகின்ற பொழுது 96 தத்துவங்களை கடந்த உயர் தத்துவமாக குரு இறை குரு உங்களுக்குள் நுழைந்தமர்ந்திருப்பான் என்ற அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. இதுதான் இறை ஞான சித்த சிவ சூட்சமம் என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவ்வார்த்தைகளுக்கு மேல் குருவிற்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பினை பலப்படுத்துகின்ற ஆற்றலை கூறுகின்ற ஞான வார்த்தை என் நூலிலும் இல்லை என்ற அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. உண்மை 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 உண்மையாய் சரணடைகின்ற பொழுது உன் மெய்குரு உனக்குள் மெய்யாய் குருவாய் அமர்ந்திருப்பான் உன் சுழுமுனையில் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றான். ஓம் அகதீசாய நமக. இதுதான் உயர் சித்த சிவகுரு சீடனுடைய சூட்சம தொடர்பென்ற அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு அபிடேக நிகழ்வுதனையும் சித்தனவன் கரம் கொண்டு ஆற்றுகின்ற பொழுது உற்று நோக்கி அதனை ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள், இவனை ஏற்றுக்கொண்டு அபிடேக நிகழ்வை கண்டு ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் யாவருக்குள்ளும் அபிடேக தீர்த்தம் சென்றடைகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. சிந்தைக்குள் சென்றடைகின்றது, சிவநிலையை கொண்டு அது தொடுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. உச்சன் தலைமுறை உள்ளங்கால் வரை வருகின்ற அத்தகைய பேர் அதிர்வு ஒரு பெருமகா அதிர்வு, அது சிவமகா அதிர்வு என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. இவ்வுரை எங்கிருந்து வருகின்றது, இவ்வாற்றல் எங்கிருந்து வருகின்றது, எப்படி உரையாட முடிகின்றது? ஒரு பாலகனால் ஒரு மானிடனால்
அருகாமையில் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் குருவை இறுக பற்றி அவனோடு ஒன்றாக கலக்கின்ற அவ்வேளையில் தான் அவன் சரீரமும் இவன் சரீரமும் ஒன்றாகி உயிர் நாடி ஜீவ அத்துணை இரத்த எலும்பு மஜ்ஜை நாளங்களெல்லாம் ஒன்றாக சேர்கின்ற பொழுதுதான் சுழுமுனையும் சேர்கின்றது, இவ்வார்த்தை வருகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு சரணடைகின்ற ஒவ்வொருவனுக்குள்ளும் காட்சி பொருளாக சாட்சி பொருளாக ஒவ்வொரு ஆற்றல் கொண்ட இறையும் அவதார கணங்களாக காட்சியாக வருகின்றனவே. அவை அனைத்தும் இறைமகா சூட்சம நூலினுடைய அற்புதங்கள், சிவமகா வாழை சித்தனுடைய நூல் பகிர்வு நிலையினுடைய முன் நிலைகள் என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆளி நாடு நகரங்கள் கடந்த பொழுதும் சித்தனை நேரடியாக காணாத பொழுதும் சித்தனுக்குள் இருக்கும் சிவமகா பேராற்றலை உணர்ந்தவம் கண்டு அவர்கள் தவத்தில் அமர்கின்ற பொழுது உயர்கின்றார்கள். இவனுடைய அசரீரி குரல் கேட்டு இவன் காட்சி கண்டென்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தனை வணங்கி வாழ்த்தி அவன் திருவடி பற்றி இறை சூட்சம நூல் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற சீடனது உருவில் அகத்தியன் நடமிடுகின்றான் ஒவ்வொரு இல்லம் முழுவதும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. சரணடைந்த அகத்தியனை அகத்தியனாய் உரையாடுகின்ற பொழுது அகத்தியனாக மாறி வளம் வருகின்ற ஆற்றலை பெறுகின்ற ஒவ்வொரு சீடனும் அற்புதமாய் இதுபோல் மிளிர்வான் வையகத்தில் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியம் என்கின்ற வார்த்தை கேட்டவுடன் இறை சூட்சம நூல் தாங்கும் சீடர்களுக்குள் எழுகின்ற பிரளயம் இருக்கின்றது. அப்பிரபஞ்ச பிரளயம் ஒவ்வொன்றும் சிவமகா சித்தன் தவம் இருந்த ஒவ்வொரு புண்ணியத்தை பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. புண்ணியங்களை பெற்ற வடிவில் தான் அவ் அதிர்வு நிலை ஏற்படும். கரம் உயர்வதும் கால் உயர்வதும் சரீரம் அசைவதும் திருநா அசைவதையும் உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றல் உணர்வில்லாது உரையாடுகின்ற அற்புதமான ஆற்றல்தனை எங்கிருந்து பெற முடியும்? சரணாகதியின் மூலமாக சித்தனுக்குள் இருந்துதான் என்று அகத்தியன் சூளுரைத்து ஆசி கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதைவிட ஒரு பேர் உதாரணம் பெரும் சாட்சி வேண்டுமோ? எம் சபையில் சித்தனது சபையில் ஆற்றல் இருக்கின்றது என்பதற்கு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ரத்தம் எலும்பு மஜ்ஜை நாளங்கள் ஒவ்வொன்றும் வாழும் இறை குருவினுடைய நிகழ்வு நிலை வடிவாக இயல்பு வடிவாக வளம் வருகையில் சித்தன் பற்றிய ஒரு மாற்று நிலையை வேறிருக்கின்ற ஆற்றல்தனை பெறுகின்றான் ஒவ்வொரு சீடனும் சிம்ம அவதாரமாக என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவதாரமாக உருவெடுக்கின்றார்கள். சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் இறை குருவான ஜெயக்குமரன் என்னும் சீனிவாசக பெருமாள் பற்றிய மாற்று நிலை கொண்ட வார்த்தைகளை வேறு இருக்கின்ற ஆற்றல் அவன் நகத்தின் ஒரு நுனியில் நிற்கும் சிம்ம அவதார நிலை கொண்டு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன்தான் உண்மையான சீடன். சித்தனுக்கு ஒரு மாற்று நிலை எவன் ஒருவன் உரைப்பானே ஆயின் அவனை அக்கணமே அவ்விடத்தில் வேறு இருக்கின்ற ஆசி நிலை சூட்சம நூலுக்குள் இருந்து வெளிவரும் என்பதை அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன்தான் உண்மையான இறை குருவின் சீடன், எம் சீடன், பிரபஞ்ச மகா சபையின் சீடன், சிவத்தின் சீடன், பரந்தாமனின் சீடன், பிரபஞ்சத்தின் சீடன் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை என்பது உயர்மகா பெருநிலை. சித்தனை நாடிய சீடர்கள் யாவரையும் ஒவ்வொருவனையும் சிவமகா வாழை சித்தன் உருவத்தில் ஒவ்வொருவனும் காண வேண்டும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரண் அடைந்த சீடர்கள் யாவரும் ஒற்றை நிலையில் நிற்கின்றார்கள், ஒற்றை புள்ளியில் நிற்கின்றார்கள். இவன் கரம் கால் பிடித்து இவன் சரீரங்களோடு இணைந்து தன் இல்லம் முழுவதையும் சபைக்கு சரண் அடைகின்ற அற்புதமான இல்லம் சபையாக மாறுகின்றது. அது எம் இல்லமாக மாறுகின்றது என்று அகத்தியன் சூளுரைக்கின்றான். ஓம் அகதீசாய. அது தென்பொதிகை தலமாக மாறுகின்றது, அது சிவகூரை தலமாக மாறுகின்றது, திருச்செந்திலகமாக மாறுகின்றது. பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் திரு கைலாயமாக அவ் இல்லம் மாற்றம் பெறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. நாடி வரும் துன்பத்தை வேறிருக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சித்தனை இடை விடாது கடைப்பிடியுங்கள், கைப்பிடியுங்கள், நம்பிக்கையோடு வளம் வாருங்கள், நல்லது நிச்சயம் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. நிச்சயம் நிறைவேறும் ஆற்றல்தனை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம். சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் கொண்ட அற்புத நிலைக்குள் சரணடைகின்ற ஒவ்வொருவனும் இகலோக வாழ்வில் ஜெயித்து நிற்கின்ற ஆற்றலை அகத்தியன் நல்லாசியாய் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் அபூர்வம் அதிசயம் என்னும் நிலை தொடரும்.
அற்புத சபையோடு தொடர்பில் இருக்கும் அத்துணை சீடர்களின் நிலை தொடரும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி சித்தனே உமக்கும் இல்லால் மழலையர்கள் ஏற்றம் பெற்ற அற்புத சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசி வழங்கி உன்மழலை நிலை கொண்ட அத்தகைய நிலைக்குள் இருக்கும் அத்தகைய ரணம் நீங்கி ஏற்றமுற உயர்வு பெற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஆனந்த ரூபாய நமக. பொதிகை சஞ்சராய பொதிகை ரூபாய நமக. பொதிகை பேராற்றலே நமக. பொதிகை பெருமகா சந்தன மனமே நமக. சாரலே நமக. அகத்தியமே நமக. இதமாய் வந்தவனே, இதமாய் ஆசி வழங்குபவனே, இதமாய் வழி நடத்துபவனே நமக 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 என ஒன்றாய் கலந்து ஒன்றாய் இருந்து ஒன்றாக உயர் நிலை கொண்ட நிலைக்கு மாந்தர்களை மனிதர்களை அழைத்து செல்கின்ற அற்புத தேவனே, சிவமே, சிவம் மகா பேராற்றலே, சிவக்கருணை வடிவமே, அன்பின் ரூபமே, அனைத்துமாய் ஆனவனை, அனைத்து வழி நடத்துபவனே, அனைத்தும் அறிவிப்பவனே, அனைத்தும் கற்றுவிப்பவனே, கற்றுக் கொடுப்பவனே, போற்றி 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 என உயர் ஞானியை, உயர் பிரபஞ்ச ஞானியை, உயர் மகா ஞானியை, ஆன்ம ஈக மகா ரூபனை போற்றி போற்றி என போற்றி புகழ்கிறோம். அகத்தியமே போற்றி, ஜகத்தியமே போற்றி, ஜெகப்பிரபஞ்சமே அகப்பிரபஞ்சமே போற்றி போற்றி. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகத்